நேற்று மேட்ச்சில் பும்ரா ஸ்டெம்பை பறக்கொட்டதை பாத்தியாடா? தோ இப்படி தானே. டேய் பால்ரா டேய், அவர் கால் கீழே போய் ஊந்துச்சுடா. நீ போய் கேளுடா. டேய் எனக்கு பயமா இருக்கு, நீயே கேளுடா. பார்க்க நம்ம தாத்தா மாதிரி தான்டா இருக்கிறாரு, நீயே போய் கேளுடா. எங்கள் தாத்தா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட மாட்டாரு, நீ தானே போட்ட, நீயே போய் கேளு. இப்போ பாரு, சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன், தருவாரு. பால். அம்மா 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 அம்மா. ஹலோ ரபி, எங்க இருக்க? எனக்கு ஒன்ன பார்க்கணும். என்னை மன்னிச்சுடு. அவனை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி அவனை கொன்னுட்டு தான் உன்னை வந்து பார்ப்பேன். இன்னும் எத்தனை வருஷம்? அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தோணுது. அப்படி ஆனா என்னோட கடைசி வார்த்தை ஏதோ ஒரு வழியில உன்னை வந்து சேரும் ரபி. நீ செத்தாலும் அவனை கொல்லாம நான் வந்து உன்னை சந்திக்க மாட்டேன். ரவி ரவி அமீர், அப்பா கையை பிடிச்சுக்கோப்பா. அப்பா விட்டு எங்கேயும் போயிடாது. இல்லை குட்டி இல்லை. அமீர் 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 அமீர். இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. என்ன சார், உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது? என்ன இது? இது உங்களுக்கானது, எடுத்து திறந்து பாருங்க. எனக்கானதா? திறந்து பாருங்க. யார் நீ? நான் யாருன்றதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. இந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு தகவல் சொல்ல சொல்லி என்ன அனுப்புனாங்க. என்ன தகவல்? 2/4/1989 நீங்கள் தேடிட்டு இருக்க ஆளுக்கும் இந்த தேதிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னோட இடத்துலையா? உங்கள் ஃபேக்ட்ரியில் தான். அப்புறம் இதில் ஒரு புல்லட்டு தான் இருக்குது. அந்த புல்லட்டில் அவன் பேர் எழுதியிருக்கு. டார்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ரபி சார். நான் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன் சார். ஹலோ, என்னோட பழைய போட்டோ பாத்தியா? என்னோட பர்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. சரி, எப்போ வர? வரேம்மா. சரி சரி, சீக்கிரம் வா. சரி வரேம்மா, வைம்மா. ஏய் தாசே. எங்கள் அம்மா சார், இந்த உலகத்தில் நம்மளை பற்றி யோசிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சவங்க. அப்படி எனக்கு இருக்க ஒரே ஆள் அவங்க தான். நான் வரேன் சார்.
வாரவே வா வா. உனக்காக நான் முன் வாசல் வழியாக காத்துட்ருக்கேன். நீ என்னடானா உன் இடத்துக்கு பின்வாசல் வழியாக வரிய. இது நல்லாவா இருக்கு? எனக்காக காத்துட்டு இருக்கேன்னா இந்த கண்ணை கொடுத்து அனுப்புதும் நீதானே? ஆமாம், கடைசி முறை உங்ககிட்டேருந்து நான் மயிரலையில் உயிர் தப்பிச்சேன். ஆனால் இப்போ தோணுது அப்பயே உன் கையால் செத்துருக்கலான்னு. ஓடி ஓடி என் வாழ்க்கையே ஓடி ஓடி என் வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனால் என் கவலை மட்டும் என்னை விட்டு போகல. உன் பையனை கொன்னது நான் தான். நீ நம்புவியோ நம்ப மாட்டியோ, அது ஒரு விபத்து. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு கேங்கில் போய் சேர்ந்தேன். அன்னைக்கு நடந்த சண்டையில் என் உயிரை காப்பாற்றிக்க துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நான் வச்ச டார்கெட்டில் புல்லட் மிஸ் ஆகி உன் பையன் உடம்புல இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு பிறந்தது பையனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. நான் உனக்கு பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் வாழ்ந்தது போதும்னு முடிவு பண்ணேன். இனி நீ என்ன தேட வேணாம், நானே உன்னை தேடி வரணும்னு முடிவெடுத்தேன். அதனால தான் நான் வந்தேன். ப்ளீஸ் என்னை கொன்னுடு. எனக்கெல்லாம் நிம்மதியான சாவே வரக்கூடாது. ப்ளீஸ் என்னை கொன்னுடு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கொன்னுடு. இந்த மாதிரி எத்தனை கதை சொன்னாலும் நீ ஒரு கொலைகாரன். என் பையனை கொன்னவன் நீ. என் கண்ணு முன்னாடி என் பையன் உயிர் போச்சு பாரு, அப்போ முடிவு பண்ண உன்னை தேடி பிடிச்சி கொள்ளணும்னு. இந்த நாளுக்காகத்தான் நான் 35 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கடைசி ஆசை. இதில் நானும் என் மனைவியும் முத எடுத்த ஃபோட்டோ இருக்கு. அவள் கடைசி ஆசையா அவளை புதைக்கும் போது இந்த செயினை அவள் கழுத்தில் போடணுன்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவள் இப்போ உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அவள் உயிரோடு இருந்து உன் கண்ணில் பட்டா இந்த செயினை அவகிட்ட கொடுத்துரு. I am ready. என்னை கொல்றதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு கேள்வி. பதிலே இல்லாத கேள்வி கேளு. இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. என்னை கொன்னதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்க போறியா? ஆமாம். யாரு கூட? உன் மனைவி கூடயா? இத்தனை வருஷமாக பார்க்காம இருக்கியே, அவள் பேராவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை அவள் எங்கே இருக்கானாலும் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவள் எங்கே இருந்தாலும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவளை தேடி நான் போவேன். நீ சொன்னது சரிதான். உனக்காக மண்ணுக்கடியில் காத்துட்ருக்கா, மூச்சே இல்லாமல் காத்துட்ருக்கா. போ, அவளை தேடி போ. என்னடா சொன்ன? போ. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? நான் உன்னை இங்கே பார்க்க வரும்போது தான் உன் மனைவியோட கடைசி நொடிகள். கடைசியாக உன் மனைவி பேசின ஃபோன் காலில் நானும் பேச முயற்சி பண்ணேன். ஆனால் நீ கட் பண்ணிட்ட. அப்புறம் அடுத்த சில நிமிஷத்தில் அவங்க உயிர் போயிடுச்சு. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி அவனை கொன்னுட்டு தான் உன்னை வந்து பார்ப்பேன். ரவி, நீ போய் சொல்ற. நான் அவளை பார்க்கணும்.
ரவி நான் பார்க்கணும். என்னை கொண்டுட்டு போ ரவி ப்ளீஸ் என்னை கொண்டுட்டு போ ரவி ப்ளீஸ் 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 என்னை கொண்டுட்டு போ ரவி 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 என்னை கொண்டுட்டு போ ரவி ரவி ஐயோ ஐயோ ரவி என்னை கொண்டுட்டு போ ரவி 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 என்னை கொண்டுட்டு போ ரவி. உன்னை தேடி உன் பையன் வருவான். ரவி ஒரு நிமிஷம் ரவி ஒரு நிமிஷம் இந்த உன் மனைவி வருது. ஐயோ ஐயோ ஒரு ரபி வந்திருக்கம்மா. உன்னோட ரபி வந்திருக்கேன். என்ன பாருமா, என்ன பாரு. உன் கண்ணு எங்க இருக்கு? நான் பார்க்கணும். தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கைய வாழ தெரிஞ்ச எனக்கு எப்படி வாழணும்னு தெரியாம போச்சுமா. என் கோபம் உன்னை கொண்டுடுச்சுமா, கொண்டுடுச்சுமா என் கோபம். கொண்டுடுச்சுமா என் கோபம். ரவி ரவி எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் ஆகாது, பார்க்கணும் உனக்கு போல ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஆகாது. எங்கம்மா இருக்க நீ? உயிரோட இருக்க மாட்டேன். சொல்லு, எங்க என் இருக்க? பக்கத்துல காளி இருக்கான். அவன் ஒரு பாவி. அவனை கொல்ல நினைச்சேன். நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு நான் எவ்வளவோ சொல்லியும் என் கையை விட்டு போனியே. இனி நீ ஏன் நினைச்சாலும் என்னை பார்க்க முடியாது. ஒரு சத்தியத்தை காப்பாத்த நினைச்ச உனக்கு இன்னொரு சத்தியத்தை காப்பாத்த மறந்துட்டியே. என்னோட கடைசி ஆசையை நான் சாகும்போது நீ என் கூட இருக்கணும், உன் கண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கூட நடக்காம உன்னை விட்டு போறேன். தப்பு பண்ணிட்ட ரபி. கடைசியா ஒண்ணு சொல்லணும், லவ் யூ ரபி. ரபி, என்ன என் கையை பிடிச்சுக்கோ, எப்பவும் விட்டுறாத. விட்டுறதுக்கா உன்னை கல்யாணம் பண்ணேன்? ஒருவேளை விட்டுட்டா அப்படியே நான் உன் கையை விட்டாலும் நீ என்ன விட்டுறாத. நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கிறேன். ஒன்னு தான் பிடிச்சுக்கணும். ஏய், சொல்ல மறந்துட்டேன்.
உனக்கு பிடிச்ச பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. இப்ப வாங்கிட்டு வருவ, இதே மாதிரி வயசான அப்புறமா வாங்கிட்டு வருவியா? கண்டிப்பா. பாக்குறேன் 25 வயசுல இருக்க காதல் 65 வயசுலயும் இருக்காது. சரி சரி, பூ வாரிட போது வாங்கிட்டு வந்ததை உன் கையாலே வச்சு விடு. 25 வயசு ஆனாலும் 65 வயசு ஆனாலும் என்னோட ஆயிஷாவுக்கு நான் தான் பூ வச்சு விடுவேன். திரும்ப எங்க இருந்தாலும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவளை தேடி நான் போவேன். உன்னை மன்னிச்சுட்டேன் காளி. நீயாவது உன் மனைவி மகனோட சந்தோஷமாயிரு. நான் போறேன். ஐ எம் broken.